ஒரே ஒரு பிடியாவது சாப்பிடுங்க ஐயா. வாங்க ஐயா. குழந்தை கிடைச்சதா சார்? இந்த அளவுக்கு மனைவி மேல அன்பு வச்சிருக்கிற நீங்க ஒருத்தர் விட்டு ஒருத்தர் எப்படி பிரிஞ்சீங்க? அதுவும் அளவுக்கு மீறி அன்பால வந்து வேறதான் சார். ஹாப்பி நியூஸ் மாயா, உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். கண்ண முடிஞ்ச சந்தோஷமான செய்தி. மாயா, ஓய்வுக்காக வந்த இடத்துல எனக்கு நீ கிடைச்ச அதிர்ஷ்டத்துல அமெரிக்க அரசாங்கத்திட்ட இருந்து எனக்கு அழைப்பு வந்துருக்கு. 60 அடி உயரத்துல தில்லை நடராஜ சிலைய நான் செஞ்சு தரணுமா? அதுக்காக என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க. எப்ப போனது? அடுத்த வாரம். என்ன மாயா, குழந்தை பிறக்கணும் முன்ன வருமோ? அது வரைக்கும் எனக்கு என்ன வேலை? எண்ணி 3 மாசம்தான். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நாங்க இருக்க மாட்டேன். அடுத்த வாரமே அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்தேன். 3 மாசத்துல திரும்பி வந்துடுறதா சொல்லிட்டு போனேன். சொன்னபடி வர முடியல. அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த இடைவெளியில மாயா எனக்கு எழுதின ஒவ்வொரு லெட்டரும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்தது. ஒரு லெட்டர்ல குழந்தை அப்பா எங்கன்னு கேக்குது, அவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எழுதியிருந்தான். அதை படிச்சதும் எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அந்த கடிதத்தையே குழந்தைய நினைச்சு அப்படியே கட்டி அணைச்சுக்கிட்டேன். அசோக், இவ்வளவு வசதியான வீடு இங்க இருக்கிறப்போ நீங்க எதுக்காக உங்க மனைவியை அவங்க ஊர்லயே தங்க வச்சீங்க? அது அவளுக்கு பழக்கமான இடம். அதோட அந்த சமயத்துல அவ கர்ப்பமா இருந்தா. புது இடத்துல நானும் இல்லாம அவ மட்டும் தனியா இருக்கிறதுக்கு கஷ்டப்படுவான்னா அவங்க ஊர்லயே தங்க சொன்னேன். அப்புறம் 2 வருஷம் 2 யுகமா கழிஞ்சது. அமெரிக்காவில இருந்து திரும்புறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு தந்தி அடிச்சேன். நேர ஊர்ல இருந்து புறப்பட்டு மெட்ராஸுக்கு வந்துடுன்னு. இங்க வந்து பார்த்தப்போ மாயா இல்லை, அவ கடிதம் தான் இருந்துச்சு. நீங்க 3 மாசத்துல வர்றதா சொன்னீங்க. ஆனா வரல. என்னோட இளமை என்ன வாட்டுச்சு. என்னால தனியா இருக்க முடியல. அதனால நான் ஒருத்தனுக்கு நிரந்தரமா ஆசை நாயகி ஆயிட்டேன். உங்க குழந்தைய தாய்ப்பால் மறந்ததும் உங்ககிட்ட சேர்த்துறேன். இனி என்ன மறந்துருங்க, மன்னிச்சிருங்க. மாயா. இப்படி ஒரு பெண்ணா? எனக்கு வந்த ஆத்திரத்துல அவளை தேடி அவங்க கிராமத்துக்கு போனேன். லீலா,
அவ எங்கே? அவ இந்த ஊரை விட்டே போயிட்டா. எங்க போயிட்டா? பட்டணத்துக்கு. பட்டணத்துல எங்க? இருந்தா புத்துநோய் ஆஸ்பத்திரியில இருப்பா, இல்லைன்னா புண்ணியம் பண்ணவங்க போற சொர்க்கத்துல இருப்பா. என்ன வளர்ற? இல்லைங்க, உண்மையைத்தான் சொல்றேன். அவளுக்கு நுரையீரல புத்துநோய். புருஷனுக்கு துரோகம் செஞ்சா புத்துநோய் மட்டுமா வரும்? ஐயோ, அவசரப்பட்டு அந்த தியாகியை அநியாயமா பேசாதீங்க. 6 மாசமா அவ அனுபவிச்ச வேதனை அந்த ஆண்டவனுக்கு தாங்க தெரியும். அவ இனி பிழைக்கிறது நாள் கணக்குதான்னு எல்லா டாக்டர்களுமே சொல்லிட்டாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்களா? அவளுக்கு முன்னே நீங்க உயிரை விட்டுடுவீங்களா? அவ குழந்தை அம்மா அப்பா இல்லாத அனாதை ஆயிடுமா? அவ மேல உங்களுக்கு ஆத்திரமோ ஆவேசமோ ஏற்படணுமா? அவளை நீங்க கேவலம் ஒரு விபச்சாரியா நினைச்சு அடியோட வெறுக்கணுமா? அப்பத்தான் நீங்க அவளை மறந்து உயிரோட இருப்பீங்களா? அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் நடக்காத ஒண்ணு நடந்ததா என்ன எழுத சொன்னாங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவோ சொல்லி தடுத்தங்க. அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுங்களா? என் அன்பு தெய்வம் என்ன மறந்து உயிரோட இருக்கணும்னா என் செல்வ குழந்தை அவர் மடியில தவழ்ந்து அவர் அனுப்புல வளர்ந்து இந்த உலகத்துல வளமா வாழணும்னா அதுக்கு ஒரே வழி இதுதாண்டி, நான் சொல்றபடி எழுதுன்னு பிடிவாதமா சொல்லிட்டாங்க. அவ பிடிவாதத்தை மறுக்க முடியாம நான் தாங்க அந்த கடிதத்தை எழுதினேன். சாதாரண பெண் இல்லம்மா. எப்படி உன் குழந்தையை கண்டுபிடிச்சு கடவுள்கிட்ட ஒப்படைக்கிறேன்.
நாளைக்கு ஆண்டவன் தான் கொடுக்கணும் அதான் குடிக்காதவன் எவன்டா? குழந்தையில தாய்ப்பால் குடிக்கிறான், பெரியவனானப்ப மனப்பால் குடிக்கிறான், சாகும் போது 3 வாய் தண்ணி குடிக்கிறான், எல்லாத்தையும் வெறுத்து விஷத்தையே குடிக்கிறான். ஆமாண்டா. போறியா? என்ன ரூட்டியா மாத்தி விட்டாருவா? ஹலோ, யார் பேசுறது? அம்மாவா? அம்மா, நான் தான் பேசுறேன். சரிம்மா, அப்படியே சரி. ஹலோ ஹலோ, சனியன உள்ள வயசை மட்டும் சொன்னா போதுமா? அங்க அடையாளம் எதுவுமே சொல்லாம எங்கேன்னு தேடுறது? குழந்தை இப்படி வெளியே விட்டுறது, அப்புறம் போலீஸ்காரனை விட்டு தேட சொல்றது. நல்ல உத்தியோகம்டா இது. போ போ, உள்ள போ. வெளியே வந்தா பூச்சிக்காரன் புடிச்சிட்டு போயிடுவான். உள்ளே ஏறு. என்ன போகல?
வேணாண்டி. விடுங்க என்ன விடுங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாரும் என்ன பிள்ளை இல்லாத மலடி மலடின்னு சொல்றாங்களே. நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? விடுங்க. வேணாண்டி, என் மேல வஞ்சகம் இல்ல, ஆண்டவன் செஞ்ச தப்பு. ஊர்ல சொல்லுவான், பிள்ளை பிறலனா மலடின்பா, பிள்ளை பத்தா கலடின்பா. இங்க பாருடி, அதையெல்லாம் கேட்காத. எங்க அம்மாவுக்கு 50 வயசாகும் போதான் நானே பிறந்தேன்டி. பொறுத்துக்கடி, பொறுத்தா தாண்டி பிள்ளை. இன்னைக்கு இப்பவே இந்த வைர கம்மலை பொடி பண்ணி தின்னுட்டு என் உயிரை விட காப்பாறேன். அடி பாவி, நான் படாத பாடுபட்டு 10,000 ரூபாய்க்கு வாங்கின ஜாதி வைரமடி. விடுங்க, நான் இப்பவே சாகதான் போறேன். அப்படியே சாகணும்னா எத்தனையோ குளங்குட்டை இருக்கேடி. ஏன் நான் ஏன் அப்படி சாகணும்? 50 வேலி நிலம், 4 வீடு, 10 பம்பு செட்டு, இத்தனைக்கும் சொந்தக்கார மனைவி, எதுக்காக சீப்பா சாகணும்? ஏண்டி, அதுக்காக காஸ்ட்லியா சாகணுங்கறியா? ஆமையா, அப்படித்தான் சாவேன். அடியே, வைரத்தை நீ சாப்பிட்டீனா உன் உயிர் போகாதடி, என் உயிர் தான் போகும். கண்டிப்பா சாகணுமா? ஆமா ஆமா ஆமா. சரி, வர. இதுல தூக்க மாத்திரை இருக்கு, இத முழுங்கு. 10 நிமிஷத்துல தொல்லை இல்லாம சுமூத்தா போயிடுவேன். இந்தா. அப்படிங்களா? கொடுங்க. ஸ்மூத்தா போ. ஐயோ, இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? கட்டின புருஷனே தூக்க மாத்திரையை சாப்பிட்டு சாக சொல்றானே. ஓடியாங்களே, இந்த அக்கிரமத்தை கேளுங்களேன். இவ்வளவு பேச விட்டா போலீஸ் என்ன கூட்டு போடு. வாடுவில்ல.